இங்கிட்டு ஒரு பொம்பளை வந்துருச்சு. ஏன்னா 2 பேர் கேரளா ஐட்டமா. ஏய் ஏமா என்ன இந்த பிள்ளை கேரளா இருந்து கூட்டி வந்தியா? எனக்கே தெரியல. ஐயப்பா என்ன இப்படி சடை கிடையமா வந்துட்டாங்க. நினைச்ச தூக்கி போட்டு ஒன்னே ஓட்டிட்டு போய் அத்தோடைய அப்புறம் இருக்கா சொன்ன இருக்கா மேல இருக்கா கீழே இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா கேக்குறியாடி மாநில மலாரி நானே உடைய போட்டு நேரம் உரிக்க இப்ப பொங்கு வளைஞ்சு நின்றோம் ஒரு ஆம்பளை அங்கிருந்து வரீனா என்ன மானாக்கு நீ ஆடுனியா ரோட்ல இப்ப ஆம்பளைக்கு முதல் மருத்துவம் போட்டு வச்சிருக்காங்க. ஆமா எங்க ஆளுங்க போட்டிருக்காங்க. இப்ப எடுத்தா வாயில வட சொல்றது ஏன்டா கடவுளே வாயில வட இஞ்சி சட்னியை சேர்த்து வச்சிட்டு போயிடுவா. நான் தேட நக்கறத நக்கிட்டு போயிடுவி. என்னையா ஏய் சூப்பர் சூப்பர் கைடு அங்க நக்கா நீ நக்கடா பாத்துக்கறோம் என்னன்னு பாத்துக்கறோம் நக்கடா கூட நீ சேராத. ஏமா பெரியவா சேரணும் சரியா? நல்ல விளையாடு. இத உள்ள ஒரு பேண்ட் போடுறதுனால நான் தப்புச்சு. நீ வாட்ல ஒரு ஆம்பளை போய் இத காட்றிய மாத்திக்கிட்டு நாங்க வந்து என்ன வந்துறீங்களா? லவக்கடே ஏமா நீ பாட்டு இத உரியறியே வெட்டு ஓட்டு வேறு ஓட்டு செல்லாத ஓட்டுலாம் வேற வச்சுக்க சரியா? ஆமா போட்ட ஓல பால் பாயிட்டு அந்த ஓடி வந்து அந்த பால் பாயிட்ட வச்சு அந்த புள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதையும் போடாடே இது பால் பாயிட்டா இது வத்தனா வச்சு இத வச்சு அடுப்பு தொலைச்சேருங்க. நான் போட்டுட்டு ஒரு டவுசர் கிழிஞ்சேருங்க. கிழிப்பியா நான் குடுக்குற உடுப்ப முன்ன குடிக்க அண்ணகாவடி எடுத்துற. நான் போட்ட ஓல உங்க டவுசர் பறந்து போயிருங்க. குடிக்கிற உடில ஆப்பாயில புல்பாயில இருக்கு. நீ ஆப்பாயில பிடிப்பாங்க என்னத பிடி பண்றீங்களா? என்ன பிடிப்பா? ஓ மண்டை மசர பிடிப்பீ. நீங்க மண்டை மசர பிடிச்சாலும் சரி இல்ல நானே முந்தானத்து மொட்டை எடுத்து இப்பதான் முடி வளர்த்துட்டு இருக்கேன். 2 நாளையா? 2 நாள். வாடா போலாம் அப்புறம் ஆடு பையல. என்ன தேய்க்கிற வைக்கிறேன்? மொட்டை எடுத்தாலாம் போடுவாங்க. முடி வளர என்ன தேய்க்கிறேன்? என்ன தேய்க்கணும்? ஓம்பு தேடு தேய்க்கிறேன். தேடுமா? அப்படியே தேடு நிக்கிறேன். ஓம்பு தேடு கடையில எடுத்துறாங்க. ஏன் புடி தேடுங்க? ஆமா. ஏன் புடி கேக்கணுமா? ஓம்பு புடி கேக்கணுமா? ஏன் புடி கேக்க கூடாதுமா? ஓம்புக்கு தேடு. ஏய் ஓம்பு தேடுமா? ஏன் புடி தேடு? ஓம்புக்கு. அப்படி கடையில கேக்கணும். அப்படி கேக்கணும். கேட்டா உண்டா? என்ன சொல்ற தம்பி? ஏன் முடுக்கு தேன் கேட்க கூடாது. ஓம் முடுக்கு தேன கேட்கணும். தம்பி நம்மள்ட்ட ஒரு கரும்புடுக்கு வேணுமா? வேணாம் அத நீங்களே வச்சு அடிச்சுக்கணுங்க. இல்ல தம்பி வச்சிருக்கேன் செம்புடுக்கு செம்பினா செய்யப்பட்ட முடுக்கு. அப்படி இருக்குது. அதே செம்புடுக்கு. செம்புடுக்கா? செல்ஃப் எடுக்குமா எடுக்காதா? முடுக்கு. ஏய் நீ அங்க பேசு. செல்ஃப் எடுக்குமா எடுக்காதமா? எடுக்காம எங்க நிக்கிறேன். எடுக்காம நீ கண்டியா? அப்படி சொல்லிட்டு போலாட்டே செல்ஃப் எடுக்காத சும்மாவுக்கு சொல்லி. மாடு ஒரு மாதிரி சென்னைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டேய் காலையில மாட்டுக்கு 10 ரூபாய் பேசாம இரு. மாட்டுக்கு 10 ரூபாய். இப்ப கறவை மாடா கறவை இல்லாத மாடா? இப்ப கறவை இல்லாத காலைல மாட்டுக்கு அங்க போட்டுட்டு அப்புறம் வந்து சென்னை பிடிச்சிரும். எப்படியே புருஷன் எல்லாரும் 60 ரூபாயோட வந்துருவாரு நினைக்கிறேன். யாத்து நிக்கிறாப்ல பின்னாடி எதுக்கு சூதாரம் பண்ணிட்டுங்க? சரி நினைக்கல ரொம்ப வாய் பேசுறீல. எங்கேயோ போன மாதிரியா தான் ஏன் மேல ஏறாத்தாங்க நீ வந்துட்டு நீ பேசுறீங்க. சக்காலத்தி மகள குடுத்தி வச்சுக்க. செம்பு தோசை கல்ல போல சரியா? ஏன் வச்சுக்காத குடுத்தி வச்சுக்க. ஐஸ் கரையாத ஐஸ் இருக்கு. கரைய வச்ச ஆமா பேசு பாப்போம். நீ பேசி ஜெயிச்சு கூட பாத்துறேன். நீ பேசியா மாற உன் கட்டப்புறம் அவுத்துடியா? என்னடா ட்ரெஸ் எடுத்து அந்த புள்ள ட்ரெஸ் அவுக்க போற? நீங்களே அவுத்து சொன்னீங்க. ஒட்டத்துக்கு அப்புறம் அவுத்துறானா என்ன ஏமாவோட அவுக்க வர?
அதானே. ஏமா நீ ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு சும்மா கட்டிட்டு ஏறி உன்னைய? நான் ஒழுங்கா என்ன அடிக்கிறேன் அவுத்து போட்டு அடிக்கிறேன். ஏத்தா நான் வரும்போது குறுக்க கட்டி ஏறிய உனக்கு எங்க போச்சு? ஆண் பிள்ளையா தான் சான் பிள்ளை நாங்க. ஆணுக்கு மரியாதை என் சாணுக்கு மரியாதை. அவனுக்கு மரியாதை இல்ல, சாணுக்கு மரியாதை கொடுமா. சாணுக்கு இப்ப முக்கியத்துவம் இருக்குல்ல. சாணுக்கு முக்கியத்துவம் இருக்கு. முதல்ல பொம்பளைக்கு நீ மரியாதை கொடு, அதுக்கப்புறம் நான் ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு ஆம்பளை பொறுமைசாலி. ஆம்பளையா பொம்பளையா பொறுமைனாலே பொம்பளை பொறுமைசாலியா? கேட்டு பாருங்க அக்கா மாதிரி அப்புறம் பொம்பளை விட தான் எனக்கு ஜாஸ்தி. கேத்தா பொம்பளை பொறுமைசாலியா? ஆமா. ஏய் ஏடா கட்டி ஏற அந்த புள்ளைய டேய். பொம்பளை பொறுமைனே. ஆனா அதுக்காக நீ என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்க. இப்பதானே தா பொம்பளை பொறுமை சொன்ன. ஆமா. எங்க நீ கட்டி பிடிச்சி செய்ய பாப்பா. விடிய விடிய எல்லாம் சும்மா கிடப்பேன். நீ மான கட்டப்பைய. நானும் சும்மா தான் கிடப்பேன். கொரோனா கட்டப்பைய. சும்மா கிடப்ப. நான் பொம்பளை சும்மா இருக்க முடியுமா? இப்பதானே சொன்ன பேச்சுக்க மாட்டோம்ல. பொம்பளை பொறுமைசாலி சொல்லியா இல்லையா? அதுக்குலையோ வரம்பு இருக்கியா? வரம்ப மீனா பொம்பளை கோபப்படுறதே செய்வா. அடப்பு தெரிச்சு போயிருந்துருச்சு. யாருக்கு? எனக்கு இல்லம்மா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், உனக்கு தான் அடுப்பு தெரிச்சு போயிடும். என்ன ஒரு ஆம்பளை பார்த்து கேட்க ஒரு மரியாதை இல்லையா? ஒரு பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்தியா? என்ன இந்த பொம்பளை பிறந்து நாட்டுல என்ன சாதிச்சு கிழிச்சு ஆம்பளை வந்து நீ என்னத்த கிழிச்சு விட்ட? ஏத்தா ஆம்பளை இருக்குன்னே கவர்மெண்ட் நாங்க வரி கட்டா உனக்கு எல்லாம் காசுல கொடுக்குறாங்க. ஆமா, நீ வரி கட்டிட்ட. அங்க இந்தியா கடன் இல்லாம இருக்கு. நியாயா நீ வேற இங்க கடன் இல்லாம இருந்தாலே வீட்டுல சோத்துக்கு வரி இல்லாம இருக்கு. இவன் போய் கவர்மெண்ட் கட்டிட்டு வரானா? எப்படி சேர்த்து சொல்ற? சோத்துக்கு வரி இல்லாம இருந்தாலே பொம்பளை திரும்பி சொல்ல இருக்கிற பழக்கமான கூட எடுத்து வந்து வச்சிருவாங்க. என்னை பார்த்தா ஆத்தா மேல அப்படி செய்யாதா? செய்யுங்க தானீங்க. விடிய காலைல சொன்னா பாருங்க, குடியாடு இல்ல குடிகாரர்கள் இந்த நாட்டுல படிச்சவனோட குடிச்சவனைய யாருக்கு செல்வாக்கு அதிகம்? படிச்சவங்க தான் அதிகம். எப்படி சொல்றீங்க படிச்சவனுக்கு அதிகம்? படிச்சவங்க நல்ல வேலை பார்க்க முடியும், சம்பாதிக்கலாம், நல்ல செல்வா கூட இருக்கலாம். நீங்க எம்ஏபிஏ படிச்சிருந்தாலும் சரி, 70 மார்க் மேட்ச்சிருந்தாலும் சரி, என்ன படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, நீ நடந்து ஒரு ரோட்ல படிச்சிருக்கீல, அறிவு இருக்கா? குறுக்க லாரி வருதுல, ஓரத்துல போகணும்னு சொல்லி திட்டுவாங்க. ஆமா, இதே என் ஆண் சிங்கங்கள் மதுபானத்தை குடித்து விட்டு ரோட்ல போய் கொண்டு இருப்பார்கள். ஒரு பஸ்ஸோ லாரியோ வந்து கொண்டு இருக்கு. பையா பொறுமையா போவாங்க. வண்டியை நிப்பாட்டிடுவாங்க தலைவர்கள். நிப்பாட்டி விட்டு, தலைவரை உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க சாமானுக்கு ஒரு கும்பிடு, ஓரத்துல நில்லுங்க, நான் வெளியே போய்க்கிறேன். நடக்குதா இல்லையா? படிச்சவனுக்கு மரியாதையா, குடிச்சவனுக்கு மரியாதையா? எடுவட்டதை காது கேட்காது, ஒண்ணு கேட்காது, நம்ம வண்டிக்குள்ள வந்து நம்மள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து எப்படி மாத்தி சொல்றான் பாருங்க. எப்படி வந்து சொல்றாங்க? எப்படி சொல்ற நீ? எப்படி சொல்றாங்க? நாங்க தள்ளி போமாட்டே, தள்ளி போயிடுவோம். எங்க தள்ளி போவா? காது கேட்காது, கண்ணு தெரியாது, தத்த டைம் முழு போயாதீங்க. சரி, நீ கீழே வந்து நீ என்ன கூட போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு குடும்பம் பொம்பளை நடக்கிறதா ஆம்பளை நடக்கிறதா? ஆம்பளை தான் கெடுது. நான் பொம்பளை நடதான் கெடுது. ஏய், நீ எப்படி ஆம்பளை நாளைக்கு சொல்லி, நீ எப்படி பொம்பளை நாளைக்கு சொல்லு பாப்பா. நீ சொல்லியா பாரு. முதல்ல என் ஆண் சிங்கங்கள் கொத்தனார் வேலைக்கு போவாங்க. கொத்தனார் வேலைக்கு போறாங்கல்ல, போயிட்டு வெயில கஷ்டப்பட்டு செவரி ஏத்துறாங்க. சரி, ஏத்துறாங்க, பூசுறாங்க, சித்தால கரெக்ட் பண்றாங்க, வந்துடுறாங்க. கரெக்ட் பண்றாங்களா? சித்தால கரெக்ட் பண்றாங்க. சட்டி தூக்கி கொடுங்க, அவங்கள்ட்ட கரெக்டா பேசுனா சட்டி தூக்கி கொடுப்பாங்க. அப்படி இருக்காங்க. வீட்டுக்கு வந்தானே எங்க சிலிண்டர் இல்ல, எங்க பருப்பு கூமாப்பட்டி எங்காவது ஒரு வாரத்துல சொன்னாப்புல எங்கேயோ போயிட்டாரு. நான் நோக்கா நம்ம பேசுறேன். நான் எங்கேயும் பொம்பளை வீட்டுக்கு எங்க அம்மா சிறப்பு தான் அடிக்குது. என்ன பண்றது? அப்படி இருக்குது. சரி, எங்கடா அவனு ஏது நீங்க வந்து சொல்லி ஒரு ஆம்பளை வீட்டுல வந்து கேட்கும் போது சாம்பார் இல்ல, அது இல்ல, ரொட்டு இல்ல, ரசம் இல்ல அப்படின்னு பாவம் அவன் நினைப்பேன். வீட்டுல சொல்லி ஒரு ஆம்பளை பேச விட்டு பேசு. ஆம்பளை சேர்ந்துட்டேன். செஞ்சாதான் நான் செஞ்சாதான் உனக்கு மதிப்பு. ஒரு ஆம்பளை வந்தோடனே வீட்டுல 1008 நொட்ட சொல்றீங்க, அதை பாப்பேன். பேசாம அதுலயே தூக்கு போட்டு செத்துருக்கலாமோ? இங்க எல்லாம் வந்து கண்டாங்க. நீங்க தூக்கு போட்டு சாகிறீங்க. 3 வாட்டரை குடிச்சுட்டு இந்த இருக்கிற பொம்பளை கடை தெரியும் உங்க லட்சணம் என்னன்னு. சரி, 3 வாட்டரை குடிச்சுட்டு லுங்கில கொஞ்சம் தோல்ல ஓட்டு 5000 அந்த ஏரியா கூட சுத்தி இருக்கிற நீ தூக்கு போட்டு தொங்குறியா? எதுக்கு சுத்தி வரும்? எதுக்கு? நாட்டுல இருந்து சுதந்திரமா இருக்க முடியல, வீட்டுல சுதந்திரமா இருப்போமே, காட்டுலயும் சுதந்திரமா இருப்போமே. சுதந்திரமா எப்படி எல்லாத்தையும் அவுது போட்டு சுதந்திரம் ஏதா தெரிய வேண்டியது? காசா பணமா எனக்கு ஒண்ணு வேண்டியது வரியா கட்ட ஏண்டி தோத்த கட்டி கொடுத்து வேலைக்கு போயிட்டு வானா? நீ ஒரு ஆம்பளை அமனமா கிடந்தா பொம்பளை கல்லிங்க அங்க போகுதுன்னு நான் கேட்கிறேன். ஆசை வாசம் இருக்குதான் செய்யுது, எச்சி புத்தி இருக்குது. ஏண்டி கேட்டா எனக்கு தானே பாரு. ஒரு குடும்பத்துல ஆம்பளை எல்லாம் பொம்பளை ஒண்ணுமே செய்ய முடியாதா? பொம்பளை
ஒரு மரத்தை வைக்கிற மரம் வச்சு வேர் தானே அந்த மரத்தை காக்குது. ஆமா. அந்த வேர் யாரு தெரியுமா? யாரு? நீ மாதிரி ஆண் சிங்கம். அத ஊத்துற தண்ணி நம்ம வெறும் வேற எப்படி நட்டமா நிக்குமா? தண்ணி ஊத்துறவாரு நாங்க தான் அது பொம்பளைய கண்டோம். நாங்க தான் தண்ணி ஊத்த காரணம் யாரு? யாரு? நாங்க தான். தண்ணிய கொத்தல ஊத்துறோம் நானு. ஏண்டா போர் போறது யாரு? என்ன போரு? வேர்க்க போர் போடுறீங்க. வீட்டுல போர் போடுறது யாரு? ஆம்பளை. காட்டுல போர் போடுவோம். நாங்க காசு கொடுத்தானே போர் போடுவீங்க. ஏமா அம்மா இருக்கிற காசை எங்க தானே கொடுத்தீங்க. யாரு சம்பாதிச்சு ஆம்பளை சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுறானா? பொம்பளை சம்பாதிச்சு குடும்பத்தை ஓட்டுறானா? பொம்பளை சம்பாதிச்சு குடும்பத்தை தூக்கிட்டு போயிடுறேன். கவர்மெண்ட்டுக்கு காசு டெய்லி எழுதுறீங்க. என்ன எடுத்து இந்தியா கடனே இல்லாம இருக்குன்னா அப்புறம் இப்ப காசு நான் தான் வச்சு வரவு சொல்ல பாக்குறேன்ற. சரி ஆம்பளை உயிரத்துல சொல்லிட்டேன். பொம்பளை உயிரை எடுத்து சொல்லி பார்ப்போம். காலையில சோத்த கட்டி வேலைக்கு போயிட்டு வாங்க மாமா அனுப்புனோம்னா சரி இங்க இருந்து போகையில அம்மா போயிட்டு வரேன்டா அப்படி வண்டி தெரிஞ்சு போகுது. வரையில உண்டா அந்த ஒயின் சாப்பை பார்த்தானே ஊறிடுறாங்க. ஆஹா ஒரே ஒரு கோட்டை போட்டுருவான். 1000 ரூபாய் இருக்கு 800 ரூபாய் அவளுக்கு கொடுத்துருவான். 200 ரூபாய் எடுத்துருவான்னு போய் ஒரு கோட்டுனேன். மறுபடியும் என்ன பண்ணும் ஒரு கோட்டு போட்டனே. இவன் ஒரு ஆளே ஓட முடியும் காசை கொடுக்க சம்பாதிக்கிறேன் நம்ம காசு. மறுபடியும் 2 கோட்டு வீட்டுக்கு மட்டும் ஒரு 100 வாவா. இந்த 100 வாவாய வச்சு என்ன அந்த குடும்பத்தை தள்ள முடியும்? அந்த 100 ரூபாய் காலையில நைட் அடிச்சதுக்கு தலை வைக்க மாட்டேன். அதே வாங்கிட்டு போயிருவாங்க. சரி உன்னை மாதிரி ஒரு தலைவர் பேசி உனக்கு சொத்தை வச்சு போட்டு உனக்கு புள்ளைய பேசி ஏண்டி குடும்பத்தை நான் நிக்கிறேன். நாங்க தாண்டி பெருசு. ஆமா நீங்க தான் பெருசு. நாங்க இங்க தாலியை கட்டி என்னைக்கு தாலி கட்டி ஐயா சொல்லுவாரு பொண்ணு அழைச்சிட்டு வாங்க மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் போகுதுன்னு சொல்லுவாரு. பொண்ணு அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ளை மஞ்சக்காரை கொண்டு வர வரைக்கும் மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் தான். அது 3 முடிச்சு போட்டாப்புல தனி சனியை கட்டி ஏறிடுங்க. ஆமா உங்களுக்கு சனியை கட்டி ஏறினா அந்த 3 முடிச்ச போட்டனே போட்டனே நீ என்ன கட்டுச்சுடா. சரி நல்லா பேசுறீங்க. நீங்க நல்லா பேசுறீங்க. என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிக்கிறீங்க. வியாபாரம் பண்றீங்களா? வியாபாரம் என்ன வியாபாரம்? இழந்த பழம். என்ன தரம்பியா? பழம் இழந்த பழம். ஏமா பழம் இழந்தது மாதிரி தெரியலையா? உங்களுக்கு பழத்தை கொண்டு வந்தது நானு. எனக்கு தான் தெரியாது என்ன பழம். நீ இழந்த பழத்தை வேற மாதிரி தெரியுது. எப்படி தெரியுது? சரி உங்க வியாபாரம் தெரியும் சொல்லுங்க பாப்பா. இது தேனாட்ட கிடைக்கும் பாலா. புளியம்பழமா? ஒரு பழம் 2 ஓட்டை. புளியம்பழம் இது நல்லா கைக்கு தான் அழகமான பழம். இது கைக்கு தான் அழகமான பழம். ஐயா கொட்டையில் எடுத்த பழம். பழம் ஏங்க உங்க பழம் கொட்டை எடுத்த பழமா கொட்டை எடுக்காத பழமா? கொட்டை எடுத்துட்டா என்ன பண்ண கொட்டை எடுக்காட்டி என்ன பண்ண கொட்டை எடுக்காட்டி நான் பழம் வாங்க மாட்டேன். சரி கொட்டை எடுத்தா ஒரு 4 கிலோ காலைல வாங்கிட்டு போயிட்டு. கொட்டை எடுத்தவங்க உனக்கு தேவைப்படாதுமா? கொட்டை எடுத்தவங்க தான் எனக்கு வேணும். சரி வாங்கிக்கமா. ஒரு பழம் 2 கொட்டை இருக்கு. ஒரு பழத்துல 2 கொட்டை இருக்கு. 2 கொட்டை இருக்கு. புளிய பழத்துல 2 கொட்டை இருக்கு. நான் பார்த்ததே இல்லை. நல்ல கோணலாக இருக்கு பழம். இல்லங்க புளிய பழம் கோணலாக தான் இருக்கு. இது பெட்டிக்காட்டு நல்ல சைஸான பழம். ஏய் நம்ம வீட்டு பழம்லாம் தேவையில்லப்பா. எங்க ஊர்ல ஜூதி ஜுங்கி டவர் கிடைக்கிற அதை விட ஓம்பளத்தை கருத்து ஏத்த பழம். ஆளோட கருத்து நல்ல நல்ல பழமா? கால கருத்து ஒண்ணு கூடாத பழம்.
என்னமா என்னைய ஏக்கிற எட்டிக்கு கொட்டிய பேசுற என்னமா என்னைய ஏக்கிற எட்டிக்கு கொட்டிய பேசுற எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி பொம்பளை பிள்ளை சங்கத்துல என்ன சொன்னாங்க பொம்பளை பிள்ளை தூக்க கூடாது பொம்பளை பிள்ளை தூக்குறியா காலை தூக்க கூடாது உட்காந்து குத்த கூடாது சொன்னால சொல்லலையா ஆமா ஆமா அதனால அவங்க தெரிஞ்சு ஆகட்டும் எத்தனை மணிக்கு என்ன வர சொன்னடி இப்போ எத்தனை மணிக்கு வந்திருக்கடி கட்டி முடிச்சு ஆடாத பப்புன்னா நான் நாலு பொம்பளை சத்தா குடும்ப திருவைப்புல பாரு என் பேச்சுல பேசுவாங்க இன்னார் மாதிரி லவ் பண்ண இன்னார்த்தியோட ஆடிக்கிட்டுறாங்க என்ன பண்ண பாரு சும்மாவே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க உன்னை மாதிரி ஆளோட சேர்ந்தா எங்களுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு பாத்துட்டாங்கன்னா சுத்தமா போட்டு கொடுக்க மாட்டா சரி நல்லா ஆடுறீங்க பாரு நான் சொன்னதுக்கா ஒரு தடவை கட்டி பிடிக்கிறோம்டா எனக்கு ஆசை கிடையாது நான் கட்டிக்கு வரும்ல தவிர ஊர்ல பல பேர் சொல்லிக்கிட்டு தெரியுறீங்க சரி உங்களுக்கு நல்லா ஆடுறீங்க நல்லா பாடுறீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணமா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னை பார்த்தா உங்களை பார்த்தா எப்படி தெரியுது சாமியார் தான் தெரியுது சாமியாரா ஓ யாரா சன்னியாசமா வாங்கி வச்சிருக்கேன் யாரை பார்த்து கும்பிட முடியும் யாரை பார்த்து கும்பிட முடியுமா விளையிற மரம் விளையாத மரம் தெரியாதா சோழராஜி சின்ன பையலா இருக்க ஊருக்கு நாடகம் வேற பேச ஆரம்பிச்சுட்டேன் பிள்ளைய ஒரு தடவை கட்டி பிடிச்சி ஆடுறா காதலிங்களே இருக்கு பாத்துக்கிட்டே இருக்கு செருப்புட்டே அடிங்க காலையில ஆமா தெரியும் காலையில நம்பர் கொடுறா அடி இப்ப கொஞ்ச நேரத்துல இருக்கு சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ஆயிடுச்சா அப்படி சொல்லு இங்க அம்மா சொன்னீங்க சரி சரி காலையில பண்ணிருக்கீங்களா இல்லங்க பண்ணலையா பண்ணல உங்களை பார்த்தோன்னே பார்த்தோன்னே வந்துருச்சு என்னது வந்துருச்சா டேய் பின்னாடி போலாம் காதலுங்க காதல் காதல் கடிதம் வந்துருச்சு எப்படி காதல் தெரியுமா பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படிச்சேன் நீங்க நின்ன பாரு ஆசையில நான் படிச்சேன் நீங்க நின்ன பாரு
சரி வேணும் லைட்டா வாக்கா பக்கவா. வாக்கா ஓட்டியாந்தீல ஆமா. அங்க வரும்போது மிருதங்கார் நீ என்ன தடவிக்கிட்டே முடியல என்ன மிருதங்கார் பாவா அப்புறம் அவருக்கு போன தடவை உங்க போன நீங்க அது இல்லையா ஊர்கார பாக்குற என்ன நினைப்பா என்ன நினைப்பாங்க? மிருதகார முடியாது இருக்கு அப்புறம் இங்க வந்து நம்ம ஊர்கார பேர உங்க கால எடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிடுறோமா? நல்ல காலம் சொல்லுங்க பாப்போம் ஏ மாமா மதுர வீர ஏ மனசு கேட்ட சூர மாமா மதுர வீர மாமா மதுர வீர என் மனசு கேட்ட சூர